தற்போதைய செய்தி. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 76 அடியாக குறைந்து குட்டை போல் காட்சியளிக்கிறது என்றும் விவசாயிகள் மிகவும் அது குறித்து வருந்தி வருவதாக தற்போது அண்மை செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். முத்துகிருஷ்ணன், விவரம் சொல்லுங்க. வணக்கம். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 40 கனஅடியாக சேர்ந்ததால் விவசாயிகள் கவலை அடைஞ்சிருக்காங்க. காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்படுவது வழக்கம். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீரினால் திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் சுமார் 16 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. குறுவை சாகுபடி என முப்போக விளைச்சலுக்கு மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீரானது மிகுந்த பயனளிக்கும் வகையில் அமையும். கடந்த ஆண்டுகளில் மேட்டூர் அணைக்கு போதிய நீர் வரத்து இருந்ததன் காரணமாகவும் முறையான திட்டமிடுதல் காரணமாகவும் மேட்டூர் அணையிலிருந்து குறிப்பிட்ட காலகட்டமான ஜூன் மாதத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டு தமிழகத்திற்கு விவசாயம் செழித்து உணவு உற்பத்தியும் அதிகரித்தது. இந்த நிலையில் இந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போனதன் காரணமாகவும் அணைக்கு போதிய நீர் இருப்பு வராததன் காரணமாகவும் மேட்டூர் அணையிலிருந்து குறிப்பிட்ட காலகட்டமான ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி முழுவதும் பொய்த்து போனது. இதனால் விவசாயிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வரும் நிலையில் மேட்டூர் அணை நீர்மட்டம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணை நீர்மட்டம் 76 அடியாக குறைந்துள்ளது. அணைக்கான நீர்வரத்து 40 கனஅடியாக குறைந்துள்ளது. ஜூலை மாதத்தில் இதுவரை இல்லாத வகையில் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு வெறும் 40 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்வரத்து 40 கனஅடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 3000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருவதால் நீர் வரத்தை விட நீர் வெளியேற்றம் அதிக அளவு இருப்பதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து தற்போது குட்டையாக காட்சியளிக்கிறது. இதனால் அடுத்த சில மாதங்களில் குடிநீர் தேவைக்காக கூட தண்ணீர் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பின்படி ஜூன் மாதம் கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய 9.91 டிஎம்சி தண்ணீரில் அணைக்கு 2.9 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. நடுவர் மன்ற தீர்ப்பின்படி ஜூலை மாதம் 42 டிஎம்சி தர வேண்டிய நிலையில் அதுவும் நமக்கு கிடைக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. எனவே இந்த தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக பெற்றுத்தர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று, இல்லை என்றால் தமிழகம் மிகப்பெரிய பஞ்சத்தை எதிர்நோக்க வேண்டிய சூழல் நிலவுவதாகவும் விவசாயிகளும் சமூக ஆர்வலரும் கவலை தெரிவித்திருக்காங்க. கௌதமி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துகிருஷ்ணன்.